அண்மை செய்தி. ஆம்ஸ்ட்ராங் மரணம் பெரிய இழப்பாக இருந்தாலும் சட்ட விதிகளை மீற முடியாது என தற்போது நீதிபதி தெரிவித்திருக்கிறார். வழக்கு விசாரணை பிற்பகல் 10:30 மணிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக நீதிபதி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆம்ஸ்ட்ராங் மரணம் பெரிய இழப்பாக இருந்தாலும் கூட விதிகளை மீற முடியாது என நீதிபதி தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க கேட்கலாம். ஷெலினா, இந்த வழக்கு குறித்த விவரங்களை பகிர்ந்துக்கலாம். பகுஜன் ஜமாத் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் உடலை பெரம்பூர் கட்சி அலுவலகத்தில் புதைப்பதற்கான இடம் கேட்கப்பட்டு தற்பொழுது அவரது மனைவி தரப்பில் வழக்கு என்பது தொடரப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு தொடர்ச்சியாக விவாதம் என்பது நடைபெற்றிருந்தது. இதில் கட்சி அலுவலகத்தில் அருகில் வசிப்பவர்களுக்கு எந்த ஆட்சேபமும் இல்லை எனவும் மாநகராட்சி தரப்பில் இதற்கு அனுமதி அளிக்கப்படவில்லை என்றும் வழக்கறிஞர்கள் தரப்பில் இருக்கக்கூடிய, அதாவது பொற்கொடி தரப்பில் வாதிய வழக்கறிஞர்கள் தற்பொழுது தெரிவித்திருந்தார்கள். இருந்தாலும் கூட அருகேயே வீடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படக்கூடாது, அதே போல சட்ட விதிகளுக்கு உட்பட்டு இடம் தருவதற்கான அனைத்து நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்று நீதிபதி தரப்பில் தெரிவித்திருந்தார்கள். எங்கள் தரப்பில் கேட்காமலேயே உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டதாகவும் எங்கள் தரப்பை கேட்க வேண்டும் என்றும் பொற்கொடி தரப்பில் வாதாடிய வழக்கறிஞர்கள் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் ஆம்ஸ்ட்ராங் மரணம் என்பது பெரிய இழப்பாக இருந்தாலும் கூட சட்ட விதிகளுக்கு உட்பட்டுதான் நடவடிக்கை என்பது எடுக்கப்படும் எனவும் எங்கள் தரப்பை கேட்க வேண்டும், அதே போல நாங்கள் பேசுவதற்கான இடமும் கொடுக்க வேண்டும் என்றும் நீதிபதி தெரிவித்திருந்த நிலையில் அந்த பகுதி நெருக்கடியான பகுதியாக இருப்பதாகவும் சிறிய சாலையாக இருக்கக்கூடிய நிலையில் கட்சி அலுவலகத்தில் அமைந்திருக்கக்கூடிய பகுதியில் அதிக குடியிருப்புகள் இருக்கக்கூடிய நிலையில் தற்போதைக்கு அரசு ஒதுக்கக்கூடிய இடத்தில் அடக்கம் செய்துவிட்டு வேறு இடத்தை அடையாளம் கண்டு மணிமண்டபம் கட்டி கொள்ளலாம் என்றும் தற்பொழுது அரசு தரப்பு வழக்கறிஞரும் அதே போல நீதிபதியும் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போதைக்கு இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டுமே தவிர எந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் ஏற்படக்கூடாது என்று தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பாக தற்பொழுது நீதிபதி உத்தரவு என்பது போடப்பட்டிருக்கிறார். 10:30 மணிக்கு அடுத்த விசாரணை என்பது தொடங்கப்படும் எனவும் இது தொடர்பாக மனுதாரரிடம் முழுமையாக கேட்டறிந்த பிறகாக மீண்டும் 10:30 மணிக்கு நடைபெறக்கூடிய விசாரணையில் முழுமையாக விவரங்களை தெரிவிக்க வேண்டும் என்று நீதிபதி தற்பொழுது உத்தரவிட்டிருக்கிறார். ஆனாலும் கூட 12 மணிக்கு பதிலளிக்க மனுதாரர் தரப்பில் கேட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. 10:30 மணிக்கு தற்பொழுது மீண்டும் விசாரணை என்பது தொடங்கப்பட இருக்கிறது. தற்போது ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்தில் அடக்கம் செய்துவிட்டு வேறு இடத்தை அடையாளம் கண்டு மணிமண்டபம் கட்டிக் கொள்ளலாம் என்றும் நீதிபதி தரப்பில் தருவது தகவலாக தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ஷெலினா.